ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு செட்டியாஸ் கிச்சன். இன்றைக்கி செட்டியாஸ் கிச்சனில் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு சைட் டிஷ் செய்யலான் இருக்கேன். அது சுரக்காய் கோஃப்தா கிரேவி. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சுரக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த கிரேவிக்கு தேவையான கோஃப்தா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு சுரக்காயை இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியாக உள்ள ஒரு காயினால் நம்ம அதில் உள்ள தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சிடலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கிரேவி செய்யும்போது அந்த கிரேவியோட சேர்த்துடலாம். இப்போ இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு, மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கார்ன்ஃப்ளவர். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம முதல்ல நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதை நெல்லிக்காய் அளவு பால்ஸ் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இந்த சைஸ் இருந்தால் போதும். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டுருங்க. எண்ணெய் காஞ்சதும் கோஃப்தாலாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கலர் வரும்போது எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே செஞ்சுக்கலாம். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம். கிரேவி செய்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதும் ஒரு சிறு துண்டு பட்டையும் 2 கிராம்பும் அதில் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகம். அது பொரிஞ்சு வந்ததும் வெங்காய பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கிறேன். ஜீரகம், பட்டை, 2 கிராம்பு எல்லாமே பொரிஞ்சு வந்ததும் அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டை அதில் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், அதை நல்லா கலந்து விட்டுருங்க. 1 நிமிஷம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், தனியா பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அதில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம சுரக்காயிலேருந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுருந்த ஜூஸை அதோட சேர்த்துக்கலாம். அது வேஸ்ட் ஆகாமல். இந்த கிரேவி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோஃப்தாவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். நம்மளோட சுரக்காய் கோஃப்தா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, ரொட்டி, நான் எல்லாத்துக்கும் நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். சுரக்காய் பிடிக்காதவங்க கூட சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. என்னோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல்
இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.